பாஜக வர்சஸ் திமுக, மோடியின் அரசியல் பேச்சும் திமுக எதிர்வினையும். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, திமுக எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் பெயரை உச்சரிக்காமல் தவிர்த்திருக்கிறார். நேற்று பல்லடத்தில் நடந்த விழாவில் திமுக குடும்ப அரசியல் செய்வதாக பாஜகவின் பொதுக்கூட்ட மேடையில் தாக்கி பேசினார் பிரதமர் மோடி. ஆனால் தூத்துக்குடியில் நடந்த அரசு விழாவில் பிரதமர் மோடி மாநில அரசை மேடையில் விமர்சனம் செய்திருப்பதும் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களை புறக்கணித்திருப்பது சர்ச்சையாகியுள்ளது. தமிழகத்தில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். நேற்று பல்லடம் மற்றும் மதுரையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இன்று தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இதில் அவர் திமுகவை தாக்கி பேசியதற்கு திமுகவினர் எதிர்வினையாற்றியுள்ளனர். புறக்கணிக்கப்பட்ட வேலு, கனிமொழி. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டும் விழாவில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்றார். இந்த விழாவில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பனந்தா சோனாவால், தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகம் சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவும், தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் கனிமொழியும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர். அப்போது உரையை தொடங்கிய மோடி மேடையில் உள்ள அனைவரையும் வரவேற்று பேசினார். ஆனால் வேலு, கனிமொழி பெயர்களை உச்சரிக்கவில்லை. வேலுவை மாநில அமைச்சர் என்று மட்டும் சொல்லி கடந்து சென்றார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு தடை. அப்போது பேசிய பிரதமர் மோடி, வளர்ச்சி குறித்த எனது கோட்பாட்டை தமிழக அரசு செய்தியாக வெளியிடுவதில்லை. தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் மறைக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து செய்தித்தாள்களில் தமிழக அரசு வெளியிடுவதில்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி தமிழகத்தில் வளர்ச்சிக்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும் என பேசினார். திமுக, காங்கிரஸ் அகற்றப்படும். நெல்லை பாளையங்கோட்டையில் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, திமுக, காங்கிரசும் நாட்டை பிளவுபடுத்துவதில் குறியாக இருக்கின்றன. அதே சமயம் பாஜக ஒவ்வொருவரையும் குடும்ப உறுப்பினராகவே கருதுகிறது. திமுகவும் காங்கிரசும் நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி. திமுகவை இனி எங்கு தேடினாலும் கிடைக்காது. தங்கள் வாரிசுகளுக்காக எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. நான் உங்களுக்காக இருக்கிறேன். சுயநலம் மிக்கவர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள். திமுக அரசு வேலை செய்யவில்லை, ஆனால் கடன்களை வாங்கி குவிப்பதில் முதலிடம் வகிக்கிறது. தமிழகத்தின் வளர்ச்சி என்ற போர்வையில் உங்களை கொள்ளையடித்துள்ளனர். இளைஞர்களின் கனவுகளையும் ஆசைகளையும் நசுக்கியுள்ளனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என உறுதியளிக்கிறேன் என திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசியுள்ள எம்பி கனிமொழி, திமுக என்ற கட்சியே தமிழகத்தில் இனி இருக்காது என சொன்னவர்கள் நிறைய பேரை நானும் பார்த்திருக்கிறேன். அவர்களும் காணாமல் போயிருக்கின்றனர். திமுக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அண்மையில் தமிழகத்தில் ஏற்பட்ட புயல், வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரணம் கேட்கப்பட்டது. அந்த நிதியை கூட மத்திய அரசு இதுவரைக்கும் கொடுக்கவில்லை. இதுதான் உண்மையான நிலை. இந்தியாவிலேயே விளம்பரங்களுக்காக அதிகமாக செலவழிக்கக்கூடிய கட்சி பாஜக. அவர்களது விளம்பரங்களில் தேசிய கொடியை பயன்படுத்துவதை நான் பார்த்ததில்லை. பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்துக்கான மத்திய அரசு கால்வாசிதான் பணம் கொடுக்கிறது. முக்கால்வாசி அளவு பணத்தை தமிழக அரசுதான் கொடுக்கிறது. ஆனால் அந்த திட்டத்துக்கு பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம் என்று பெயர் வைத்து ஸ்டிக்கர் கொண்டிருப்பது பாஜக தான் என பிரதமர் கருத்துக்கு பதிலளித்துள்ளார். மக்களவை தேர்தல் நெருங்கும் இந்த வேளையில் பாஜக, திமுக இடையே கருத்து போர் தொடங்கியுள்ளது.